வணக்கம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை அதிகமாக கிடச்சிருச்சுன்னா நம்ம தொக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ் பிசைஞ்சு கொடுக்கலாம், ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். அதனால் அது மாதிரி செஞ்சு கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கலாம். நிறைய ஸ்டோர் பண்ணி உள்ளார வைக்க முடியலைன்னா இது மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கேன். இது காய வைக்கணும் இதெல்லாம் இல்லை, இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் தண்ணி மட்டும் நல்லா வடிய வச்சிடணும் அலசிட்டு. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, நம்ம கருவேப்பிலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த புளி அளவு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த வரமிளகா, நான் ஒரு 10 வரமிளகாட்டம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருங்க. புளிப்பு காரம் நல்லா இருந்தால் தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு கிளறும்போது, தனியாக சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் தெரிஞ்சாலும் சாதத்தில் போட்டு கிளறும்போது நல்லாயிருக்கும். ஆனால் கருவேப்பிலைக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 10 வரமிளகாட்டம் எடுத்திருக்கேன், நல்லா காரம் வரமிளகா. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் போட்டு என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பொடி நுணுக்கணும். என்ன பொடி நுணுக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கக்கூடாது. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்து இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். வெந்தயம் நல்லா செவந்து வரணும், கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பண்ணி எடுத்து இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். வெந்தயம் கடுகும் நல்லா செவந்து வரணும். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோம். மிளகாய், இந்த ஊற வச்சுருக்க புளி, உங்களுக்கு புளியை அப்படி போட்டு அரைக்கிறதுனால அரைக்கலாம், திக்காக கரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். இது நல்லா மெசஞ்சிரும். உப்பு இதை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்படியே தொட்டுக்கிறதுனாலும் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கஞ்சி சாதம், பழையதுக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் இப்படியே தொட்டுக்கலாம். இதை தொக்கா போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஒரு வாரம் வரலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை எப்படி தாளிக்கணுங்கிறத பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, அப்போ தான் தொக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, நான் கருப்பு உளுத்தம்பருப்பு போடுறேன், நீங்கள் வெள்ளை இருந்தாலும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, இதோட நிலக்கல்ல வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ போடாமல் அப்பப்போ சாதம் கிளறப்ப, இது சாதாரணமாக இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுனா இதை மட்டும் வச்சுக்கலாம். சாதம் கிளறப்ப நிலக்கல்லையை வறுத்து போட்டு சாதம் கிளறினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். சாதம் கிளறும் போது கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, நிலக்கல்ல இதெல்லாம் வறுத்து போடலாம். ஒரு 2 வரமிளகா, பூண்டு ஒரு 10 பல். இது பூண்டு உங்கள் இஷ்டம்தான், போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். பூண்டு போட்டோம்னா நல்லா வதக்கணும், நல்லா வாசமாக இருக்கும். தொக்குல அங்கங்கே கிடக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த பூண்டு நல்லா வதங்கி வரட்டும், வரமிளகா நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, இது பெருங்காயத்தூள், இப்போ அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு, இப்போ அரைச்சி வச்ச கருவேப்பிலையை போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடுங்க. நிறைய இருக்கும் கருவேப்பிலை.
இது நல்லா எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்ச நேரம் ஒரு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் அந்த பொடியை இப்போ ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியை இதில் போட்டுப்போம். ஆரம்பத்திலே போட வேண்டாம், லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். எல்லாம் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதித்து வரட்டும். ரொம்ப இப்படி இந்த அளவில் இருந்தால் போதும். சாத்திரம் கிளறதுக்கும் சரி, நம்ம எதுலேயும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி. வரமிளகா போட்டு அரைக்காதவங்க வரமிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்காமல் கூட நம்ம அதை தாளிக்கும் போது வரமிளகாத்தூளை போட்டு கருக விடாமல் டக்குன்னு கொதிக்க வச்சு அதில் கருவேப்பிலை சட்னியை ஊற்றி கிளறிடலாம். வரமிளகா வேண்டான்னா வரமிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சு இது மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ உடனே எடுத்து வச்சுட்டேன். அதே எண்ணெய் சட்டியில் இப்போ நான் சாதம் எப்படி கிளறுனது அந்த தொக்கை போட்டு சாதம் கிளறத செய்கிறேன். நான் இன்றைக்கி சாதம் கிளறதுக்காக தான், லஞ்ச் பாக்ஸுக்காக தான் இந்த தொக்கு செஞ்சேன். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தொக்கு இருக்குது. இதுலேயே நம்ம சாதத்தை போட்டு கிளறிடுவோம். சாதத்தை வடித்து இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சுருங்க. ஆறின சாதத்தை இப்போ இந்த தொக்கோடு கலக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த தொக்கு பத்தலைன்னா தேவையான அளவு தொக்கு எடுத்து போட்டுக்கங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கிளற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிலக்கல்ல வறுத்து போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நிலக்கல்ல எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நிறைய போட்டால் பிடிக்கும், அதுக்காக நிறைய நிலக்கல்ல போடுறோம். நீங்கள் சாதம் அப்போயே தொக்குலையே போட்டு வறுத்து வைக்க வேண்டியதில்லை. வேணுங்கிறப்ப சாதம் கிளறும்போது நீங்கள் போட்டுக்கலாம். இதை வறுத்து இப்போ சாதத்தில் கொட்டிடுவோம். இப்போ நிலக்கல்லையே இதில் கொட்டிடும். இதை இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. பொல பொல பொலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சிடுற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கருவேப்பிலை அரைச்சி தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. பொல பொலன்னு கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. தொக்கும் ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு செஞ்சிடலாம். நைட்டே போட்டு வச்சுக்கலாம். போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ அவசரமாக தேவையோ இது பண்ணிக்கலாம். இது தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கஞ்சி சாதம் பழைய இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை தொக்கு கருவேப்பிலை சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.